சரவணன் டி கோட்ஸ் அந்த சேனலில் தார்பாய் முருகனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தார்பாய் முருகன் அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் கிளீனராக ஜாயின் பண்ணி ஒரு டிரைவர் வந்து லாரியில் வர சரக்கை லைட்டாக சின்னதாக திருடும் போது பார்த்தது. அதுக்கு அந்த டிரைவர் வந்து இந்த தார்பாய் முருகன்கிட்ட ஒரு 200 கொடுத்து கண்டுக்காது அப்படின்னு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் 90களில் 200 ரொம்ப பெரிய விஷயம். அதனால் கண்டுக்காம இருக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்டா, அப்போ நம்மளே அந்த வேலை செஞ்சிடலாமே அப்படின்ட்டு இறங்கின தார்பாய் முருகன் அடுத்த லாரியில் கிளீனராக போகும்போது இந்த மாதிரி தார்பாய் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டாளி ஒருத்தன் சேர்த்துட்டு ஒரு 2 முழு பாக்ஸ் எடுத்து வெளியில் வீசிட்டு தார்பாய் நல்லா கட்டிட்டு உள்ள உட்காந்துட்டான். ஸோ இந்த மாதிரி திருட்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேங்கை டெவலப் பண்ணி திருட போகிற வர லாரிகளில் இருக்கிற சரக்கெல்லாம் ஆட்டையை போட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாக வந்திருக்கு. அதனால் மொத்த லாரியே ஆட்டையை போடலாம். வர லோட் லாரியில் ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் இருக்கிறத விட வர எல்லா பாக்ஸும் எடுத்து வித்தரலாம் அப்படின்ட்டு மொத்த லாரியும் ஆட்டையை போடுறதுக்கு இந்த டிரைவர் கிளீனர் அந்த லாரியில் வரவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு மொத்த லாரியும் ஆட்டையை போட்டு லாரியும் வித்துட்டு அதில் இருக்கிற சாட்டையும் வித்துட்டு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு டைம் லாரி ஓனர்ஸ் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் தார்பாய் முருகனை பிடிக்க முடியல. ஸோ லாரி ஓனர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கான நீதியை நம்மளே தான் தேடிக்கணும்ட்டு உங்க ஒரு கேங்கை ஹையர் பண்ணி ஒரு கூலிப்படை ஹையர் பண்ணி ஒரு 11 பேரை லாரியில் அனுப்பிச்சு லோடு வண்டி மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இது தெரியாமல் அந்த தார்பாய் முருகன் அவங்க கேங்கு அந்த லாரியில் குதிச்சிருக்காங்க. குதிச்சதும் கூலிப்படை வந்து முருகனை பிடிச்சாங்க. மெயின் அவன் தானே, ஆனால் அவங்களுக்கு தெரியாதான் இவன் தான் மெயின் தெரியாதான். இருந்தாலும் இவன் கொள்ள கேங்கில் ஒருத்தன் தானே அப்படின்ட்டு அவனை சரமையாக வெட்டி உள்ள போட்டிருக்காங்க. ரோட்டில் போட்டதும் அவனுங்க ஒன்று அவன் செத்துட்டானா லாரியிலே கதையை முடிச்சு செத்த டெட் பாடி எடுத்து வெளில போட்டுக்கலாம். இவனை சும்மா வெட்டிட்டு செத்துருவான்னு வெளில போட்டுருக்காங்க. அவன் அப்போ பாருங்க, முக்கியமான விஷயம் இதுதான். அவன் ஒரு குற்றவாளி. ஆனால் அந்த வழியாக யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. அவர் யாரோ அடிபட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு அவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை பழக்க வச்சுட்டாங்க. சட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு குற்றவாளி அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்போலாம் நிறைய தெரிஞ்சதான் காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த டைமில் தெரியாமல் காப்பாற்றிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. தெரிஞ்சு கூட காப்பாற்றிடலாம். ஏன்னா பணம் மேபி அது அந்த டைம் தெரிஞ்சோ தெரியாமலோ தார்பாய் முருகனை காப்பாற்றி அவன் ஒரு 6 மாதத்தில் க்யூர் ஆகிட்டான். 6 மாதத்தில் க்யூர் ஆகிட்டு என்ன வெட்டினவனில் கொன்னே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவன் ஏகப்பட்ட அமௌண்ட் செலவு பண்ணி அந்த கூலிப்படை சேர்ந்தவங்க 11 பேரையும் 1 மணி நேரத்தில் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆளுங்களை அனுப்பிச்சு ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த 1 மணி நேரத்தில் 11 பேரையும் கொலை பண்ணியிருக்கான். இவன் ஏற்கனவே 50க்கு மேலே டிரைவர் கிளீனர்களை கொலை பண்ணியிருக்கான். ப்ளஸ் இந்த 11 பேர் அப்புறம் போய் சரண்டர் ஆகிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு சரண்டர் ஆகிட்டான். அப்புறம் ஜட்ஜு கிட்ட வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி திரும்பி வாழ போகிறேன் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த ஜட்ஜு ஓகேன்ட்டு வெறும் 8 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. எப்படி 50க்கு மேற்பட்டு கொலை, ஒரு 50க்கு மேலே கொலை பண்ணவனே நான் திரும்பி வாழறேன் ஐயா அப்படின்னதும் அப்படியாப்பா திரும்பி வாழ்ப்பா உனக்கு கம்மியான தண்டனைப்பா அப்படின்னு ஒரு இது வேறு. இப்படிலாம் இருந்தால் அப்புறம் யார் தான் கூட்டம் பண்ண மாட்டா, எல்லாம் ஜாலியாக பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு கூட இப்படி வந்து சரி இதான் இப்படிலாம் ஆப்ஷன் இருக்கு, நம்ம கூட இறங்கலாம்ல இருக்கு, ஒரு 40 பேர் 50 பேர் போட்டு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம், பணம் தானே எல்லாம் பணம் வாழ்றப்ப ஜாலியாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு தோணுது. எனக்கே தோணுது. கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணணும் தான். என்ன பண்ணுறது, என்கரேஜிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த இது. ஸோ பார்ப்போம், ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம். என்ன அப்புறம் இப்படிலாம் ஆப்ஷன் இருக்கும்போது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது, தோணுதா இல்லையா? சரி பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். சரி அதுக்கப்புறம் இவனை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அவன் இவன் ஏற்கனவே கொலை இதெல்லாம் ஈடுபட்டான் இல்லையா, தூங்கும் போது அப்படியே கனவு வந்து கொலை பண்ணுற மாதிரி கொள்ளடிக்கிற மாதிரிலாம் கனவு வந்து பைத்தியமாய் கடைசி செத்து போயிட்டான். பார்த்துங்க, சட்டம் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றிருக்கு. ஆனால் கடவுள் ரொம்ப கொடூரமாக கொண்டு இருக்கான். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் சட்டம் எதுக்குன்னே தெரியல.